கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. என்னப்பா இது, புரட்டாசி மாதம் கூட இல்லை. ஏற்கனவே இந்த பையன் வந்து சீனிவாச காயத்ரி மந்திரம் சொல்லிட்டான். ஒருவேளை திருப்பதிக்கு போகிறானோ, அதுக்காக இந்த பாட்டை பாடி ரிஹர்சல் பார்க்குறானோ அப்படின்னு சிந்திச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேருன்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இந்த கோவிந்தா அப்படின்ற வார்த்தையுடைய பொருள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலியுகத்தில் நீங்கள் பெரிய பெரிய மந்திரமெல்லாம் சொல்ல வேணாம், நாமத்தை சொன்னாலே உங்களுக்கு வந்து சகலவிதமான புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு இதிகாச புராணங்கள் சொல்கிறது. அப்படி ஒரு நாமத்தை சொல்லணும்னா அது என்ன நாமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிந்தான்ற நாமத்தை சொன்னீங்கன்னா சகல விதமான சௌபாகியங்களும் சகல விதமான தேவதைகளும் உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்றது உண்மைங்க. அதுக்கு நம்ம இந்த வார்த்தையுடைய பொருளை புரிஞ்சிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, தசா அவதாரத்தோடைய 10 அவதாரத்துடைய ஒரே பெயராக திகழக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த கோவிந்தா. அது மட்டும் இல்லை, மகாபாரத காலகட்டத்தில் பாஞ்சாலியை துகில் உரிக்கும் போது கிருஷ்ணரை கோவிந்தான்றதான் கூப்பிட்டதான் இதிகாச புராணங்கள் சொல்லுது. ஏன் அப்படின்ற பல கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிந்தா வார்த்தையோடைய பொருள். முதல்ல இந்த கோவிந்தான்ற வார்த்தை இரண்டாக பிரிச்சுக்கலாங்க. கோ, அதுக்கப்புறம் விந்தா. இந்த கோன்ற வார்த்தைக்கு 3 பொருள் இருக்குது. கோ அப்படின்னா கோமாதாவை குறிக்கக்கூடியது. கோ அப்படின்னு சொன்னா இந்த உலகை குறிக்கக்கூடியது. கோ அப்படின்னு சொன்னா இந்த வேதங்களை குறிக்கக்கூடியது. சரி, விந்தா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? விந்து அப்படின்னு சொன்னா உயிர் அணுக்கள்னு பொருள். விந்தா காப்பவன் அப்படின்ற பொருள். இப்போ சேர்த்து பாருங்க, இந்த உலகை காப்பவன், இந்த உலகில் இருக்கும் உயிர் அணுக்களை காப்பவன் அப்படின்னு வருது. இப்போ புரியுதாங்க ஏன் தசா அவதாரத்தையும் கோவிந்தா கூப்பிடலாம்? நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த 10 அவதாரம் நாராயணர் எடுக்கிறார். அதனால தான் இந்த 10 அவதாரத்தையும் கோவிந்தான்ற வார்த்தையை கொண்டு நம்ம கூப்பிடலாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, உடனே வந்து நாராயணர் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா சுலபமான நாமத்தை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா இந்த கோவிந்தான்ற நாமத்தை கூப்பிட்டு நாராயணனுடைய பரிபூரணமான அருள் கடாட்சம் கிடச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருப்போன்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.